நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சகாவியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பஞ்சகாவியா, மீன் அமிலம், உயிர் உரங்கள், நம்ம வீட்டில் தயாரித்து கொடுக்குற உரங்கள் எல்லாமே ரொம்ப அவசியம். ஆனாலும் ஒரு கிங் அப்படின்னு சொன்னோம்னா அது நிச்சயமாக பஞ்சகாவியா தான். பஞ்சகாவியா இருந்தது அப்படின்னா நமக்கு பூச்சி தொல்லை ரொம்ப குறையும். ஃபங்கஸ் அட்டாக் சுத்தமாகவே வராது. ஒன்ஸ் நீங்கள் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் சரி, மண்ணில் கொடுத்தாலும் சரி, ஃபங்கஸ் அட்டாக் அப்படிங்கிறது வராது. பயிருக்கு நல்ல ஒரு பயிர் ஊக்கியாக இருக்கும். நிறைய காய்கறிகள் வைக்கும். ஏன்னா பொட்டாசியம் அதில் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வைக்கும், நிறைய காய் வைக்கும் அந்த பஞ்சகாவியா ஊற்றுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் நல்ல வளமாகும். மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இந்த பஞ்சகாவியா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் நாட்டு மாட்டிலேருந்து எடுக்கிற சாணம், தயிர், நெய், அப்புறம் எக்ஸட்ரா அந்த நாட்டு மாட்டு ஐட்டம் வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ பல மடங்கு அதிகரிக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த பஜ்ஜி மிளகா நான் பறித்தேன், ஹார்வெஸ்ட் பண்ணேன் இன்றைக்கி. இந்த பஞ்சகாவியா இவங்க ரொம்ப தரமான பஞ்சகாவியா தயாரிச்சிட்ருக்காங்க. பெரிய பண்ணை வச்சுருக்காங்க. அதில் பஞ்சகாவியா தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 150 ரூபா பாட்டில், 1 லிட்டர் 150 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நேற்று சாயந்தரம் நான் கால் பண்ணேன். எனக்கு இல்லைன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ரிப்பப்ளிக் டேக்காக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு 30% 40% கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப அவங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க 85 ரூபாய்க்கு வரைக்கும் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு இறங்கி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகாய் பறிச்சிருக்கேன் இல்லையா, இதில் ஒரு பஜ்ஜி செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் நிறைய யூடியூப் சேனல்லே பார்க்குறேன். இந்த பஜ்ஜி மிளகாயில் உள்ளே இருக்க விதைகளை அவங்க எடுக்கிறதே கிடையாது. அந்த உள்ளே இருக்க விதைகளை எடுக்காமல் நம்ம பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா காரம் தாங்க முடியாது, குழந்தைங்களாலெல்லாம் சாப்பிட முடியாது. என் பசங்களுக்கு நான் 3rd 4th நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உப்பு லைட்டாக உள்ளே தடவிக்கோங்க. ஒரு ஃபிங்கரில் டச் பண்ணி எடுத்து நல்லா உப்பு உள்ளே ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. எதுக்காக அந்த உப்பு தடவுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டேஸ்ட்டு நல்லா அந்த மிளகா வேகம் எண்ணெயில் பொரிப்படும் போது அந்த உப்பு உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டினா சப்புன்னு கிடக்கும், இல்லாட்டினா ரொம்ப ஓவராக உரைக்கும். உப்பு இருக்கும்போது அந்த இடத்துல உரைப்பும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே உருளைக்கிழங்கு சப்ஜி நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெறும் பஜ்ஜியாக தான் போடுறேன். அதில் கடலை மாவு, அரிசி மாவு, தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பஜ்ஜியை அப்படியே போட்டுட்டு நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆரஞ்சு கலர் பூக்கள் எதுக்காகனா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டே இல்லையா, அதுக்காக தான் இது. இந்த பூ பேர் சால்வியா. நீங்கள் முதல்ல பஞ்சகாவியாவோட டீட்டெயிலை சொல்லுங்கக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, நான் சொல்கிறேன். இது ராசி, அவங்க ராசி தொழு உரம் அந்த கம்பெனிலேருந்து தான் செஞ்சுக்கிட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கு தொழு உரமும் 6 ரூபாய்க்கு தொழு உரம், 8 ரூபாய்க்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் இல்லை, உயிர் வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம். 6 ரூபாய்க்கு மண்புழு உரம், 8 ரூபாய்க்கு ஊட்டமேற்றிய மண்புழு உரம். ஊட்டமேற்றிய மண்புழு உரம்னா என்னென்னா, அதில் உங்களுக்கு இந்த சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, பொட்டாஸ் பாக்டீரியா அந்த மாதிரி உயிர் உரங்களை கலந்து அதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தயாரிக்கிறதா பார்த்திங்கன்னா இந்த ஊட்டமேற்றிய மண்புழு உரம். அது 8 ரூபாய்க்கு கிடைக்கிது கிலோ. நம்ம விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மாடி தோட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. இப்போ நீங்கள் இந்த அது என்னது பஞ்சகாவியா அவங்களே பஞ்சகாவியாவும் தயாரிக்கிறாங்க. பால் பண்ணை வச்சுருக்காங்க. ஸோ மாடுகள் இருக்குது அவங்கக்கிட்ட. அது நாட்டு மாட்டிலருந்தே தான் அவங்க ப்ராப்பராக தயாரிக்கிறாங்க. நான் வீடியோ கேட்டேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு ஒரு நாள்லாம் தயாரிக்க முடியாது. அவங்க வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. ஒரு நாள்லாம் இந்த வீடியோ எடுக்க முடியாதான். கிட்டத்தட்ட இது தயாரிக்கிறதுக்கு 4 மாதத்துக்கு வரைக்கும் ஆகுமா. ஃபஸ்ட்டு நெய் போட்டு பெசரி வச்சு
வச்சுருவாங்களாம் இந்த சாணத்தை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் கழித்து பாலை உர ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் உறைஞ்சதுக்கப்புறமா அதோடையே கூட பால், பசும்பால், நாட்டு மாட்டு பால், அந்த தயிர், அப்புறம் இன்னும் நிறையா சொன்னாங்க, அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி திரும்ப வச்சுருவாங்களாம். அது ஒரு வாரத்தில் நல்லா நொதிக்குமா. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இந்த பஞ்சகாவியாவுக்கு இருக்கான். அதனால் வந்து இப்போ வீடியோ என்கிட்ட இல்லை, நான் உனக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தந்தோடனே நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக நம்ம பஞ்சகாவியா எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பஞ்சகாவியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டிலில் உங்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது கொரியர்லேயே போட்டு விட்டுருவாங்க. 1 லிட்டர் 85 ரூபா. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டராக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நீங்கள் 1 லிட்டர் வாங்கினாலும் 1 லிட்டர் வாங்குங்க. இந்த ஆஃபர் வந்து நீங்கள் சொல்லும்போது முகிலினிஸ் தமிழ் கார்டன்லேருந்து வரோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் முகிலினிஸ் தமிழ் கார்டன் அப்படின்னு சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க அட்ரஸும் தரேன். நீங்கள் நேரில் போய் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. விவசாயியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பரும் தரேன், நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது, நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.